ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 63 நாயன்மார்கள் மன்னர்களாக இருந்து பேர் செய்தவர்கள். அதாவது இதுல 5வதாக வரக்கூடியவர் தான் இந்த புகழ்சோழ நாயனார். இவர் சோழ நாட்டை ஆண்டு வந்தார். உறையூரை தான் இவர் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். அண்டை நாட்டவர்கள் எல்லாம் போரில் வென்று நல்லபடியாக அரசு செலுத்தின்னு வரார். பல சிவ ஆலயங்களை புதுப்பித்து வழிபாடுகள் எல்லாம் நடைபெற ஆவணை செய்தார். கரூர் பசுபதீஸ்வரர் பல நாள் வழிபட்டு கரூரிலேயே தங்கி தனக்கு கப்பம் கட்டாத சிற்றரசன் அதிகன் அப்படிங்கிறவன் மீது போர் தொடுத்தார். இந்த புகழ்சோழரின் படை பெரும் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியினுடைய அடையாளமாக போரில் கொல்லப்பட்டவர்களின் தலைகளை கொண்டு வீரர்கள் காட்டுறாரு. அப்போ அதுல ஒரு சிவனடியார் தலை இருப்பதை இவர் பார்த்துறாரு. அதாவது அந்த தலையில எப்படி இருக்குன்னா சடாமுடியும் திருநீரும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ தன்னால ஒரு சிவனடியாருக்கு ஒரு தீங்கு வந்து விட்டதே ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாரு. ஏன்னா சிவனடியார்களை ரொம்ப போற்றி போகக்கூடியவர். அவர் உடனே என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி செய்யணும், சிவன்கிட்ட வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருனாக்கா தன்னுடைய ஆட்சியை பொறுப்பானவரிடம் ஒப்படைத்து விட்டு அவர் என்ன பண்றாரு, ஆனையப்ப திருக்கோவிலின் முன்பாக தீயை வளர்த்து தன் உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு அந்த சிவனடியாருடைய தலை இருக்கு இல்லையா அதை ஒரு தட்டுல ஏந்தி கொண்டு தீவை வளம் அந்த நெருப்பில அப்படியே புகுந்து தன்னை மாய்த்து கொள்ள முயல்கிறார். ஒரு சிவனடியார் கொல்லப்பட்டதற்காக தனக்கு வந்த பழியை நீக்கி தீ புகுந்து இறைவனின் திருவடி நிலையை அடைந்தார். இதனால இவர் நாயன்மார்கள் பட்டியலில் இவர் இடம்பெற்றிருக்கிறாரு. இதுதான் இந்த புகழ்சோழ நாயனாருடைய வரலாறு. அடுத்த நாயனாருடைய வரலாறு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.